ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறமா சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 60 வயசுக்கு அப்புறமா நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக இருக்கணும். அதுலேயும் நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய பழங்கள் சத்தானதாக இருந்துச்சுன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது 60 வயசுக்கு அப்புறமாவும் அதிகரிக்கும். 60 வயசுக்கு பிறகு சாப்பிட வேண்டிய 4 பழங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பிள். ஆப்பிள் டெய்லி சாப்பிட்றப்ப 60 வயசுக்கு அப்புறமாவும் உடலை வலுவாக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்பிளில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. ஆப்பிளில் நார்ச்சத்து கூட இருக்குது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ஆப்பிள் உதவியாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது, செரிமானம் மேம்படும், இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்குது, மூளையோட ஆரோக்கியம் கூட மேம்படும், உடல் எடையை கட்டுக்குள் வச்சுக்கலாம். ஆப்பிளில் சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் என்னன்னு பார்த்தோன்னா காலையில் தான். காலையில் வெறும் வயிற்றில் ஆப்பிளில் சாப்பிடலாம். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் கூட குடிக்கலாம். ஆனால் ஆப்பிளை கடித்து அப்படியே சாப்பிட்றப்ப அதோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். 60 வயசுக்கு அப்புறமா கட்டாயமாக சாப்பிடக்கூடிய பழங்களில் ஆப்பிள் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. செகண்ட் ஒன் வாழைப்பழம். வாழைப்பழம் அப்படிங்கிறது 60 வயசுக்கு அப்புறமா நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். கால்வலி சரியாகும். வாழைப்பழம் சாப்பிட்றப்ப சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஆனால் நீரிழிவு நோயாளிகள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. இது நரம்பு, தசைகளுக்கெல்லாம் நல்லது. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். இதயத்துக்கு கூட நல்லது. உடலுக்கு பலத்தை தருது. 60 வயசுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய அஜீரணத்தை சரி செய்யும், செரிமானத்தை சீராக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையை கூட ஓட ஓட விரட்டிடலாம். தேர்ட் ஒன் ஆரஞ்சு. ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது. 60 வயசுக்கு அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வயசு ஆக ஆக நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் அடிக்கடி 60 வயசுக்கு மேற்பட்டவங்க நோய்வாய்ப்படுறாங்க. விட்டமின் சி இந்த ஆரஞ்சில் இருக்கிறதுனால நோய்வாய்ப்படுறத 60 வயசுக்கு அப்புறமாவும் தடுத்துக்கலாம். ஆரஞ்சில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது சருமத்தில் ஏற்படும்ல அந்த முதுமையை தடுக்கிறதுக்கும் தோல் சுருக்கத்தை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதை எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியான உணவுக்கு அப்புறமா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன் மாதுளை. இதய ஆரோக்கியத்துக்கு மாதுளை நல்லது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஹெச்பி லெவல் அதாவது ஹீமோக்ளோபின் லெவலை கூட இன்க்ரீஸ் பண்ணும். இரத்த சோகை வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம். 60 வயசுக்கு அப்புறமா நரம்புகளை வலிமைப்படுத்துறதுக்கும் நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய பாலிபீனால்கள் உதவியாக இருக்கும். 60 வயசு ஆயிடுச்சுனாலே ஞாபக மறதி ஏற்பட ஆரம்பிச்சிடும். பொருளை எந்த இடத்துல வச்சோம் அப்படிங்கிறது கூட மறக்கக்கூடிய அளவுக்கு ஞாபக மறதி ஏற்படும். இதை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம். காயங்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதை விரைவாக குணப்படுத்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் இந்த மாதுளம்பழத்தில் இருக்குது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். விட்டமின் ஏ மாதுளையில் இருக்குது. இது கண்ணுக்கு நல்லது. முக சுருக்கங்களை தடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிடலாம். காலையில் உணவுக்கு அப்புறமா இந்த மாதுளம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிஃப்த் ஒன் திராட்சை. இளமையை மீட்டு தர தன்மை திராட்சைக்கு இருக்குது. திராட்சையில் இருக்கக்கூடிய ரெஸ்வரட்ரால் இருக்குல்ல, இது உடலில் இருக்கக்கூடிய பழுவான செல்களை சரி செய்கிறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் மூளையோட செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கும் தோல் முடிக்கும் கூட நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது. முக்கியமாக பிளாக் கிரேப்ஸை நீங்கள் எடுத்துக்கிறப்ப, அதாவது கருப்பு திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். குறிப்பு: காலையில் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. மத்தியானம் ஆரஞ்சு, மாதுளை ரெண்டையும் சாப்பிடலாம். ஈவினிங் டைமில் வாழைப்பழமும் திராட்சையும் எடுத்துக்கலாம். தினமும் போதுமான அளவு, அதாவது 2லேருந்து 3 லிட்டர் தண்ணீராவது 60 வயசுக்கு அப்புறமா இருக்கிறவங்க குடிச்சிருங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா சரியான தூக்கம், அதாவது 7லேருந்து 8 மணி நேரம் முக்கியமாக நீங்கள் தூங்கணும். சிம்பிளான எக்ஸசைஸ் செய்யுங்க.
ஸ்லோவாக வாக்கிங் போங்க. இந்த வீடியோல 60 வயசுக்கு மேற்பட்டவங்க சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம இந்த பழங்கள வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.